சோரன் கீர்கேகார்ட் 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு டேனிஷ் தத்துவஞானி. அவர் ரொம்ப புத்திசாலி. ஆனா அதே சமயம் சோகமானவர், பதட்டமானவர், பல நேரங்கள்ல ரொம்ப நகைச்சுவையா பேசுறவர். அவர் 22 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதுல 3 புத்தகங்கள் இன்னைக்கும் அவரோட பேரைச் சொல்லுது. அவர் 1813ல கோப்பன்ஹேகன்ல ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தாரு. 7 பிள்ளைகள்ல அவர்தான் கடைசி. சின்ன வயசுல இருந்தே மரணம் அவரை சுத்தி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுதான் அவரோட எழுத்து முழுக்க ஆக்கிரமிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு வகையில அதை பத்தி மட்டும்தான் அவர் பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் உடல் அளவுல ரொம்ப பலவீனமானவர் மட்டும் இல்ல. அவருக்கு 22 வயசு ஆகும்போதே அவரோட ஒரு அண்ணனை தவிர மற்ற எல்லா சகோதர சகோதரிகளும் இறந்துட்டாங்க. இதுதான் அவரை 15 வருஷத்துல வெறித்தனமா புத்தகங்களை எழுத வச்சது. 1843ல ஒரே நாள்ல 3 புத்தகங்களை வெளியிட்டாரு. அவர் பணத்துக்காக எழுதல், தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் மனித குலத்தை காப்பாத்திக்கிறதுக்காகவும் எழுதினாரு. ஆனா அவரால 42 வயசு வரைக்கும் தான் வாழ முடிஞ்சது. அப்புறம் முதுகுத்தண்டுல ஏற்பட்ட ஒரு கொடூரமான நோயால இறந்துட்டாரு. அவரோட எய்த்தர் அர் பியர் அண்ட் ட்ரெம்ப்ளிங் மாதிரியான புத்தகங்கள்ல கீர்கேகார்ட் நம்மள என்ன பண்ண சொல்றாருன்னா, நம்ம வச்சிருக்கிற சௌகரியமான உணர்ச்சி பூர்வமான கற்பனைகளை எல்லாம் விட்டுட்டு கண்ணை முழிக்கணும்னு சொல்றார். நவீன வாழ்க்கையோட தூண்களான குடும்பம், வேலை, காதல் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கை, அப்புறம் வாழ்க்கைக்கே ஒரு நோக்கம், அர்த்தம் இருக்குன்னு நாம நினைக்கிற பொதுவான உணர்வு, இது எல்லாத்தையும் அவர் ஒன்னொன்னா தாக்குறாரு. தங்களை பத்தி பெருமையா நினைச்சுக்கிறவங்க எல்லாரும் அவரோட எதிரிகளா இருந்தாங்க. குறிப்பா பணக்கார டேனிஷ் உயர்வர்க்க மக்கள், அப்புறம் அங்கிருந்த சர்ச்சின் உறுப்பினர்கள். அவர் சொல்றாரு, நான் வளர வளர கண்ணை திறந்து இந்த நிஜ உலகத்தை பார்த்தேன், சிரிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கும் நான் நிறுத்தல. வாழ்க்கையோட அர்த்தம் பிழைப்பை நடத்துறதுதான்னு பார்த்தேன். வாழ்க்கையோட இலட்சியம் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகிறதுதான்னு பார்த்தேன். காதலோட பெரிய சந்தோஷம் ஒரு வசதியான பொண்ணை கல்யாணம் பண்றதுதான்னு பார்த்தேன். பெரும்பான்மையான மக்கள் சொல்றதுதான் ஞானம்னு பார்த்தேன். உணர்ச்சி வசப்படுறதுனா ஒரு பேச்சு கொடுக்கறதுதான்னு பார்த்தேன். தைரியம்னா $10 அபராதம் கட்ட துணியறதுதான்னு பார்த்தேன். விருந்தோம்பல்னா சாப்பாட்டுக்கு பிறகு நன்றி சொல்றதுதான்னு பார்த்தேன். கடவுள் பயம்னா வருஷத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு போறதுதான்னு பார்த்தேன். இதெல்லாம் பார்த்து நான் சிரிச்சேன். காதலை பற்றிய 19ஆம் நூற்றாண்டின் புரிதல், குறிப்பா உணர்ச்சிமிக்க திருமண சித்தாந்தம் மேல கீர்கேகார்ட் ரொம்ப கடுமையா இருந்தாரு. அந்த சித்தாந்தம் ஆசையையும் புத்திசாலித்தனத்தையும் ஒன்னா இணைக்க முயற்சி செஞ்சது. ஒரு காதல் விவகாரத்தோட எல்லா சிலிர்ப்புகளையும் அனுபவிச்சுக்கிட்டே ஒரு நீண்ட கால உறவோட ஸ்திரத்தன்மையையும் பெற முடியும்னு அது சொல்லுச்சு. ஆனா ரொமான்டிக் காதலையும் திருமணத்தையும் ஒன்னா இணைக்க முடியுங்கிற எண்ணத்தை கீர்கேகார்ட் கிண்டல் பண்ணாரு. பேரார்வம், செக்ஸ், அதே சமயம் குழந்தைகள், ஸ்திரத்தன்மை, அன்றாட வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் ஒன்னா வச்சுக்க முடியும்னு அவர் நம்பல. அவர் ரெண்டையுமே மதிச்சாரு. ஆனா ரெண்டும் ஒரே நேரத்துல அரசாங்கத்தாலையும் அக்கம் பக்கத்தாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சௌகரியமான திருமணத்துல கிடைக்காதுன்னு சொன்னாரு. இந்த நம்பிக்கை அவரோட சொந்த துயரமான காதல் வாழ்க்கையில இருந்து தான் வந்துச்சு. ரெஜினா ஓல்சன் அப்படிங்கிற ஒரு அழகான, திறமையான 18 வயசு பொண்ணு மேல அவர் காதல் வயப்பட்டாரு. ஆனா அவளோட வாழ்நாள் முழுக்க வாழ முயற்சி செஞ்சா அவ மேல அவரை ஈர்த்த காதலையே அது கொன்னுடும்னு உணர்ந்ததால அந்த நிச்சயதார்த்தத்தை அவரே முறிச்சுக்கிட்டாரு. கீர்காட் பார்க்குற எல்லா இடத்துலையும் தீர்க்க முடியாத முரண்பாடுகளும் முடியாத தேர்வுகளும் தான் இருந்துச்சு. அதுதான் அவரோட எதரர் புத்தகத்துல ஒரு மறக்க முடியாத வெடிப்புக்கு வழிவகுத்தது. கல்யாணம் பண்ணு, அதுக்காக வருத்தப்படுவ. கல்யாணம் பண்ணாத, அதுக்காகவும் வருத்தப்படு. கல்யாணம் பண்ணுனாலும் பண்ணலைனாலும் 2 விதத்திலையும் வருத்தப்படு. உலகத்தோட முட்டாள்தனத்தை பார்த்து ஸ்ரீ, அதுக்காக வருத்தப்படு. அதுக்காக அழு, அதுக்காகவும் வருத்தப்படுவ. தூக்குல தொங்கு, அதுக்காக வருத்தப்படுவ. தூக்குல தொங்காத, அதுக்காகவும் வருத்தப்படுவ. நீ தூக்குல தொங்குனாலும் சரி, தொங்கலைனாலும் சரி, 2க்காகவும் வருத்தப்படுவ. இதுதான் நண்பர்களே எல்லா தத்துவத்தோட சாராம்சம். இங்க சிரிப்பை பத்தி சொல்றது தற்செயலானது இல்ல. வாழ்க்கையோட கொடூரத்துக்கு புத்திசாலித்தனமா பதிலடி கொடுக்க ஒரே வழி அதை எதிர்த்து தைரியமா சிரிக்கிறதுதான்னு கீர்கேகாட் சொல்றாரு. நகைச்சுவையை இவ்வளவு தீவிரமா எடுத்துக்கிட்ட தத்துவஞானி வேற யாரும் இல்லை. கீர்கேகாட்ட எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படிங்கிற தத்துவ இயக்கத்தோட நிறுவனர்னு சொல்லுவாங்க. ஏன்னா பின்னாடி வந்த சார்த்ர, காம்யூ, ஹைடெக்கர் போன்ற சிந்தனையாளர்களுக்கு ஆர்வமூட்டின எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட இருந்துச்சு. எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்டுகளை கவர்ந்த புத்தகம் 1844 வெளியான கீர்கேகார்ட்டோட த கான்செப்ட் ஆஃப் ஆங்ஸைட்டி. அதுல அவர் ஆன்ஜஸ்ட், அதாவது ஆங்கிலத்துல நாம சொல்ற ஆங்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு புதிய வார்த்தையை வலியுறுத்தினாரு. அது என்ன நிலைன்னா, நமக்கு முன்னாடி எவ்வளவு தேர்வுகள் இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த தேர்வுகளை எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுத்துறதுன்னு நமக்கு ரொம்ப குறைவாதான் தெரியுங்கிற நிலைதான் அது. கீர்கேகார்ட் எழுதின மாதிரி வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா முன்னோக்கி தான் வாழணும். நம்மளோட தொடர்ச்சியான இந்த ஆங்ஸ்ட் காரணமா வாழ்க்கையோட கதையில மகிழ்ச்சியின்மை எழுதப்பட்டிருக்கு. அவர் சொன்ன மாதிரி, இந்த விஷயத்த பத்தி தீவிரமா யோசிச்ச யாருக்கும் தெரியும் நான் சொல்றது சரிதான்னு. யாராலையும் முழுமையா எல்லா விதத்திலையும் முழு மனநிறைவோட இருக்க முடியாது.
ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட முடியாது. யாருமே அழாம இந்த உலகத்துக்கு வந்தது இல்ல. நீங்க எப்போ உலகத்துக்குள்ள வரணும்னு யாரும் கேட்கறது இல்ல. எப்போ போகணும்னும் யாரும் கேட்கறது இல்ல. வாழ்க்கை எவ்வளவு காலியா, அர்த்தமில்லாம இருக்கு. நாம ஒருத்தர புதைக்கிறோம். அவர் மேல 3 மண்வெட்டி மண்ண போடுறோம். ஒரு வண்டியில போறோம். ஒரு வண்டியில திரும்பி வர்றோம். இன்னும் வாழறதுக்கு நமக்கு வாழ்க்கை மிச்சம் இருக்குன்னு நம்மை நாமே ஆறுதல் படுத்திக்கிறோம். ஆனா உண்மையில 60, 70 வருஷம்னா எவ்வளவு காலம்? ஏன் உடனே இத முடிச்சுட்டு போயிடக்கூடாது? ஆனா கீர்க்கெகாட்டுக்கு ஒரு பதில் இருந்துச்சு. அதை அவரோட பிற்கால படைப்புகள்ல இன்னும் தீவிரமா முன்வைச்சாரு. அதுதான் இயேசு கிறிஸ்து. டேனிஷ் சர்ச்சில் இருந்த கிறிஸ்தவத்தை கீர்க்கெகாட் வெறுத்தாரு. ஆனா அவரோட அப்பா சின்ன வயசுல சொல்லி கொடுத்த சுவிசேஷங்களோட எளிமையான உண்மைகளை அவர் நேசிச்சாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவுக்காக சாக தயாரா இருக்கணும். உலக விஷயங்கள் மேல உள்ள எல்லா பற்றையும் விட்டுடணும். எல்லா மனிதர்களையும் சகோதரர்களைப் போல நேசிக்கணும். கிறிஸ்தவத்தின் மேலே இருந்த தன் பற்றை பகுத்தறிவு மூலமா நியாயப்படுத்த கீர்க்கெகாட் விரும்பல். அதுக்கு பதிலா அவர் இப்போ புகழ்பெற்ற லீப் ஆஃப் ஃபெய்த் லீப் ஆஃப் ஃபெய்த் அதாவது நம்பிக்கையின் பாய்ச்சலை பரிந்துரைச்சாரு. அதுல கடவுள் இருக்காரான்னு நிரூபிக்க முயற்சி பண்றதுக்கு நம்மளோட அற்பமான அறிவை பயன்படுத்தாம நம்மளோட குறைபாடுள்ள பகுத்தறிவு திறன்களை அணைச்சிட்டு கடவுள்தான் முழுமையான தீர்வுங்கிற எண்ணத்துக்குள்ள குதிக்கணும். அவர் சொன்ன மாதிரி நம்பிக்கை கொள்வது என்பது உங்கள் மனதை இழந்து கடவுளை வெல்வது. மார்க்சிய கம்யூனிசம் போலவே மனிதனா இருக்கிறதில் உள்ள பிரச்சனைகளுக்கு கீர்க்கெகாட் சொன்ன தீர்வுகள் நம்மோட நோய்களை பத்தி அவர் செஞ்ச ஆய்வுகளை விட குறைவான சுவாரஸ்யமா தான் இருக்கு. நம்மள சிலதான் இப்போ அந்த பாய்ச்சலை செய்றோம். ஆனா மனித நிலையை பத்தி அவர் முன்வைக்கிற அழகான கசப்பான நையாண்டியான பார்வைக்காக கீர்க்கெகாட் நம்மளோட கவனத்துக்கு தகுதியானவர். உலகம் நம்மள ரொம்ப மோசமா கைவிடும் போது நாம இருக்கிற இருண்ட இடங்களை முழுசா புரிஞ்சுக்க கூடிய ஒரு நண்பன் தேவைப்பட்டா நாம திரும்பி பார்க்கக்கூடிய சில தத்துவ ஞானிகள்ல அவர்